தமிழ் சினிமாவில் பாலியல் சுரண்டலில் தொடர்புடைய நடிகர்களின் பெயர்களை கூற மாட்டேன் என்று நடிகர் ராதிகா சரத்குமார் தெரிவித்திருக்கிறார். கேரளாவில் படப்பிடிப்பு ஒன்றில் கேரவனில் கேமரா வைக்கப்பட்டிருந்ததாக நடிகை ராதிகா குற்றம் சாட்டினார். இந்த சூழலில் சென்னையில் செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய அவர், கேரவன் விவகாரத்தில் கேரள போலீசார் தன்னிடம் விளக்கம் கேட்டதாக குறிப்பிட்டார். அப்போது என்ன நடந்தது என்று விரிவாக கூறியதாகவும் புகார் ஏதும் அளிக்கவில்லை என்றும் தெரிவித்தார். தற்போது தமிழ் சினிமாவில் பாலியல் சுரண்டல்கள் வெகுவாக குறைந்துவிட்டதாக குறிப்பிட்ட ராதிகா, ஏற்கனவே தவறு செய்தவர்களின் பெயர்களை வெளியிட முடியாது எனவும் தெரிவித்தார். டெஃபினட்டா நான் 80s இருந்து நான் பாக்குறேங்க. தண்டனை கொடுக்க முடியாது, எனக்கு தெரியும். நான் தெரிஞ்சனால சொல்றேன். நான் பேர் சொல்ல முடியாது, பேர் சொல்ல மாட்டேன். நான் மண்ண இப்படி படுத்துக்கிட்டு துப்புனா என் மூஞ்சில தான் விழும். அதை நான் விரும்பல. இதெல்லாம் நிறைய பேர்கள் சம்மந்தப்பட்டிருக்காங்க, அங்கங்க தவறு பண்ணிருக்காங்க. இன்னைக்கு அது அனுபவிச்சிருக்காங்க. அது அனுபவிச்சவங்களும் நான் பார்த்துட்டேன். சோ அதை பத்தி நான் இப்ப பேச விரும்பல. ஏன்னா அந்த இடத்துல நான் எப்படி ஹேண்டில் பண்ணுமோ நான் ஹேண்டில் பண்ணிருக்கேன். அந்தந்த இடத்துல அந்தந்த ஹீரோயின்ஸோ அந்தந்த ஆர்டிஸ்டோ எப்படி ஹேண்டில் பண்ணுமோ அவங்க ஹேண்டில் பண்ணிருக்காங்க. பாலியல் தொல்லை விவகாரம் தொடர்பாக பெரிய நடிகர்கள் குரல் கொடுத்தால்தான் ஆறுதலாக இருக்கும் எனவும் தெரிவித்தார். மேலும் அரசியலுக்கு செல்லும் நடிகர்களுடன் பணியாற்றும் நடிகைகளுக்கு துணை நிற்கலாமே என்று ராதிகா வேண்டுகோள் விடுத்தார். அதோடு இந்த விவகாரத்தில் நீதிமன்றத்திற்கு செல்வதன் மூலம் உடனடி தீர்வு கிடைக்காது என்றும் அதில் சிக்கல் இருப்பதாகவும் தெரிவித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.